காலை உணவும் பழங்களும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வயிறு காலியாக இருக்கும்போது உடல் ஊட்டச்சத்துக்களை வேகமாக உறிஞ்சிரும். பழங்களில் அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. அவற்றை காலையில் நாம் எடுத்துக்கிட்டால் இந்த ஊட்டச்சத்துக்களால் உடல் உடனடியாக உறிஞ்சிரும். அத்துடன் உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலம் திறம்பட செயல்படவும் உதவி செய்யும். அதனால் காலை உணவுடன் பழங்களையும் சேர்த்து சமச்சீர் உணவாக உட்கொள்ளலாம். அதற்கு ஏற்ற பழங்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வாழைப்பழங்கள். இவை எளிதில் ஜீரணமாகக்கூடியவை. அவற்றில் இருக்கும் இயற்கை சர்க்கரை உடலுக்கு விரைவாக ஆற்றலை கொடுக்கும். ரெண்டாவது தர்பூசணி. அதிக நீர் உள்ளடக்கம் கொண்டது என்பதால் உடலுக்கு தேவையான நீர் சத்தை வழங்கும். அதிலும் காலை வேளையில் உண்ணும்போது உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பை ஈடு செய்யும். இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடலுக்கு நன்மை பயக்கும். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பப்பாளி. இதில் இருக்கும் என்சைமுகள் செரிமானத்திற்கு உதவும், மலச்சிக்கலுக்கும் நிவாரணம் தரும். அடுத்தது ஆரஞ்சு. விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஆரஞ்சு வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு. ஆப்பிள். இதில் அதிகம் நார்ச்சத்து இருக்கிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. செரிமானத்திற்கும் உதவி செய்யும். அன்னாசி பழம். இதில் புரோமலைன் என்னும் என்சைம் உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவும், வீக்கத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டது. மாம்பழம். விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த மாம்பழங்கள் அன்றைய நாளில் உடலுக்கு தேவையான சத்தை வழங்கி உற்சாகமுடன் செயல்பட வைக்கும். இதில் சர்க்கரை அதிகம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது. பெர்ரி. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி போன்ற பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் குறைந்த கலோரிகள் நிறைந்துள்ளன. அவை உடலுக்கு தேவையான ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கக்கூடியவை. செரிமானம் சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவி புரியும். கிவி. விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது. செரிமானத்திற்கு உதவி புரியும். திராட்சை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. அவை உடலுக்கு தேவையான ஆற்றலை விரைவாக அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் காலை வேளையிலே இந்த மாதிரி பழங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா சமச்சீர் உணவாக இருக்கும், உடலுக்கும் நல்ல வலு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை சேரும். நன்றி.